நானும் பார்க்குறேன். எப்போ போன மாசத்துல இருந்தேவா, ஒரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே வச்சுப்போமே. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 13th. ஸோ 1.5 மந்த்துன்னு வச்சுப்போம். பெயில் எம்டி வந்து பெயிலில் வந்துடுவார் எல்லாம் ஓகே. உங்கள் எம்டி வந்து பெயிலில் வந்தால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கூடவே ஒன்று சேர்த்துக்கிறீங்க பாருங்கள். பேமெண்ட் இப்போ வந்துடும். எம்டி வந்து 5ஆம் தேதி வந்துடுவார், 7ஆம் தேதி நம்மளுக்கெலாம் பேமெண்ட் கிடச்சிரும். அந்த மாதிரி கதை சொல்லிகிட்ருக்கீங்க பாருங்கள். இப்போது வந்து 2ஆம் தேதி அவருக்கு பெயில் கிடச்சிடுவோன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க. செப்டம்பர் 2 அது செப்டம்பர் 2 அவங்க இதுவே பண்ணலை. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க பெயில் அப்ளிகேஷன் இப்போ தான் இந்த இந்த வாரமாக இன்னும் பெயில் நம்பர் ஆகலை. ஓகே, 10th அப்ளை பண்ணாங்களா, பெயில் வந்து 10th அப்ளை பண்ணாங்க, செப்டம்பர் 10th. ஆனால் பெயில் நம்பரிங் ஆகலை இன்னும். சரி, டெய்லி நானும் பார்க்குறேன், அவங்க எம்டி வந்துடுவார், பெயில் கிடச்சிடும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. ஓகே, உங்கள் நம்பிக்கையை நான் வாழ்த்துறேன். ஆனால் எம்டி வந்தால் அடுத்த செகண்டே, அடுத்த 2 நாள்லேயே பணம் கிடைக்கும்னு எப்படி தான் உங்களால் நம்ப முடியுதுன்னு தெரில. நீங்கள் வந்து எம்டி வரணும், நல்லபடியாக வரணும்னு கேட்டுக்கிறீங்களா, இல்லை அந்த பணத்துக்காக எம்டி சீக்கிரம் வரணும்னு கேட்டுக்கிறீங்களா? உங்கள் எம்டி வந்தாலும் வராட்டியும், திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் வெளியில் வந்தாலும் வராட்டியும் பணம் கிடைக்காது. ஏன்னா பேங்க்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. பேங்க்கை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. யாருக்கும் ₹1 கூட கிடைக்காதுன்னு அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. காமெடியாக இருக்குது உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்தா. எல்லாம் ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ போடுறீங்க. சரி, எல்லாத்துலேயும் எம்டி வந்துடுவார் பணம் கிடச்சிடும், இப்படியே போட்டுட்ருக்கீங்களே. உங்களை மாதிரி அசாதாரண நம்பிக்கை வந்து உலகத்தில் யாருமே வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் மொத்தம் 48 அக்கௌண்ட் இருக்குது மைவி3 ஆட்ஸை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேயும் 118 கோடி தான் இருக்குது. அப்போ 118 கோடியை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் அதாவது இந்த வழக்கு முடியும் போது தான், இப்போ அப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க, இந்த வழக்கு முடியும் பொழுது, இந்த வழக்கு ஒரு 6 மாதமாவது நடக்கும். இப்போ இன்னும் அந்த வழக்கு வந்து இப்போ எம்டியை ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அது கூட இல்லை, இன்னும் விசாரிக்கணும்னு உள்ளே வைக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அந்த வழக்கு முடியும் பொழுது இன்னும் ஒரு 6 மாதமாவது இந்த வழக்கு நடக்கும். அந்த வழக்கு முடிகிற வரைக்குமாவது ஓகே. இப்போ இஓடபிள்யூ தான் விசாரித்து விடுவாங்க, சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அந்த சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க எங்கள் நீதிமன்றத்தில். நீதிபதி அவர்கள் எல்லாத்தையும் விசாரிப்பார். அதுக்கு 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதம் முடிகிற வரைக்கும் பணம் ஒருத்தருக்கு கூட கிடைக்காது. சரியா? இந்த 118 கோடியை வழக்கு முடிகிற டைமில் இந்த 118 கோடியை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி டவுன்லைனர்ஸ்க்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும். அதுவும் 9,000-10,000 பேருக்கு மேலே கிடைக்காது. ஓகே, அதுவும் யார் புகார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் எல்லோரும் வந்து பணம் கிடச்சிரும் கனவு காணாதீங்க. எதுக்கு எல்லாம் ட்ரீம்லி இருக்கீங்கன்னு தெரியல. இது ஒரு மோசடி நிறுவனம்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது நீதிபதி சொல்லலனாலும் இது ஒரு மோசடி நிறுவனம் தான். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வரவே கூடாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ரக்சரே, கம்பெனி ஸ்ட்ரக்சரே ஃபஸ்ட்டு ராங்கு. மோசடி செஞ்சிச்சா மோசடி செய்யலையான்றது ரெண்டாவது. கம்பெனி ஸ்ட்ரக்சரே ராங்குன்னும் பொழுது எப்படி வந்து இதை அலோவ் பண்ணுவாங்க? எதுவுமே ஃபாலோ பண்ணல, டேக்ஸ் கட்டல, இஷ்டத்துக்கு பணம் இஷ்டத்துக்கு வருது, பணம் இஷ்டத்துக்கு போகுது. என்ன பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, எங்கேருந்து எந்த இன்கம் வச்சு உங்களுக்குலாம் காசு கொடுக்குறாங்க? எந்த ஒரு பிஸ்னஸ் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்காத ஒரு பிஸ்னஸை பார்த்துட்டு, ஒரு பான்சி ஸ்கீமில் நடக்கிற ஒரு பிஸ்னஸை பார்த்துட்டு இந்த கம்பெனி வந்து உடனே தொடர்ந்துருவாங்க. எம்டி வெளில வந்துடுவார். என்னமோ எம்டி வெளியில் வந்ததுக்கே இந்த வழக்கில் இருந்து ஒரு ஜெயிச்சா மாதிரியில் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த 6 மாதம் விசாரணைக்கு அப்புறம் வழக்கு நடந்து முடிஞ்சு உங்கள் கம்பெனி வந்து க்ளீன், நல்ல கம்பெனின்னு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் உங்கள் கம்பெனி எம்டி வந்து உங்களுக்கு காசு போட முடியும். அது வரைக்கும் போட முடியாது. ஓகே,
அதில் நீதிபதி அவர்கள் அது சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீதிபதி அப்படி சொல்ல மாட்டார், இந்த கம்பெனியை இழுத்து மூடு அப்படின்றவாரு. ஒருவேளை இந்த கம்பெனியை நீங்கள் வந்து நல்ல கம்பெனின்னா உங்களுக்கு காசு கிடச்சிரும். எம்டி அது கூட எல்லாருக்கும் கிடைக்காது. எம்டி அவர்கள் வெளியில் வந்து ஏன்னா 118 கோடியிலேருந்து எப்படி அவர் கொடுப்பாரு, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்கேஸ்லாம் கிடையாது, இதுதான் தீர்ப்பாக வரும். இந்த கம்பெனி வந்து ஸ்கேம் தான், இழுத்து மூடணும் அப்படின்னு உத்தரவு போட்டார் நீதிபதி அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு பைசாவும் கிடைக்காது. அந்த ஒரு ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த 118 கோடியை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு அந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மெயினாக டவுன்லைனர்ஸை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது டவுன்லைனர்ஸ் நிறைய பேர் இருந்து, ஏன்னா இப்போ இருக்கிற பணத்தை வச்சு ஒரு 10,000க்குள்ளே தான் கொடுக்க முடியும். ஒருவேளை ரொம்ப டவுன்லைனர்ஸ் ஜாஸ்தியாக இருந்து புகார் நிறையா கொடுத்துருந்தாங்கன்னா அது வேறு. புகார் இப்போ 15 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு பணம் கிடைக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 100 பேர் கொடுக்குறீங்கன்னா அந்த 100 பேருக்கு கிடைக்கலாம், அவ்வளோதான். அந்த மெயின் ஆஃபீஸர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ இந்த வழக்கு முடியும் தருவாயில் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க என்ன எப்படி கொடுக்குறது பணத்தை அப்படின்னும்பொழுது டவுன்லைனர்ஸை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதில் எத்தனை பேர் 9,000 பேரோ என்னமோ 10,000 பேரோ அவ்வளோ பேருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் மீதி டவுன்லைனர்ஸ் வந்து வேணும்னா இந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா யூஸ் இல்லை. இந்த நீதிபதி அவர்கள் வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தா யூஸ் கிடையாது. ஓகே, ஸோ யாருக்கு பணம் வேணுமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி கேஸில் வந்து பணம் கிடைக்கும். ஏன்னா இந்த கேஸ் வந்து ஓவர், புரியுதா? இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. இஓடபிள்யூ கையில் போயிடுச்சு. அவங்க வந்து சார்ஜ் ஷீட் போடலனாலும் இந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் வந்து தேவையில்லாமல் நம்பிக்கை வச்சு அதாவது கேப்சா அடித்து டைமை வேஸ்ட் பண்ணி எல்லாரையும் மிஸ்லீட் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு வந்து பாகற்காய் கசப்பாக தான் இருக்கும், அதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து உண்மை வந்து எப்போவுமே கசக்கும், பொய் மாதிரி இனிக்காது. அதனால் இனிக்கிற பொய்யை கேட்டுவிட்டு மயங்கி கிடக்காதீங்க. என்ன உண்மையோ அதில் இருங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ்.